நல்லா வேற லெவல்ல வைபா போயிட்டு இருந்தது. அம்மா பாட்டு பாடி பாதி பேர் கண் கலங்கி உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் ஜாலியா யாராவது பாடுற மாதிரி கூப்பிடு. நான் இங்க இருந்து இறக்காம என்ன பண்ணிட்டேன், விழுப்புரத்துல இருந்து பஸ் பிடிச்சி நைட்டே வாங்கிட்டேன். அப்படியே விழுப்புரத்துல இருந்தா? ஆமா, விழுப்புரத்துல இருந்து மோகன்ராஜ் அவர் தான் வந்து நெக்ஸ்ட் நம்ம ஜெம் சிங்கர்ல பாட போறாரு. சூப்பர் சூப்பர், வாங்க bro. மோகன்ராஜ் என்ன சாங் பாட போறீங்க? ஒரு ஏழை இலங்கை என்ற ஒரு ஸ்பெட்டில் ஒரு தனியாக நானே எழுதி பாட்டேன். நீங்களே எழுதி பாடுறீங்களா? பாடுங்க, ரொம்ப நல்லா பாடுங்க. ஹலோ டெஸ்ட். ஏ அழகு சித்திரமே ஒன்ன நானும் கொஞ்சனுமே, என் மனசுக்குள்ள கோவில் கட்டுற அந்த கர்ப்ப கரையில் ஒன்ன தாண்டி நானு நிறுத்துறேன். ஏ அழகு சித்திரமே ஒன்ன நானும் கொஞ்சனுமே, என் மனசுக்குள்ள கோவில் கட்டுற அந்த கர்ப்ப கரையில் ஒன்ன தாண்டி நானு நிறுத்துறேன். ஏ அழகு சித்திரமே ஒன்ன நானும் கொஞ்சனுமே, என் மனசுக்குள்ள கோவில் கட்டுற அந்த கர்ப்ப கரையில் ஒன்ன தாண்டி நானு நிறுத்துறேன். விலகி போய் வெறுப்பதுதான் நியாயமாகுமா? நியாயமாகுமா? உன்னை நினைச்சு நானும் வாடுறேண்டி, மறந்து போகுமா? உன் நினைவு மறந்து போகுமா? உன்னை நினைச்சு நினைச்சு தாண்டி என்ன கண்ணீர் வடிக்கிறேன். கால் தடத்தை தேடி அடி நானும் அலையிறேன். என் காதல் காயம் மாறுமா? என் காதல் காயம் மாறுமா? நம் காதல் மீண்டும் மலருமா? ஏ அழகு சித்திரமே ஒன்ன நானும் கொஞ்சனுமே, என் மனசுக்குள்ள கோவில் கட்டுறேன் அந்த கர்ப்ப கரையில் ஒன்ன தாண்டி நானு நிறுத்துறேன். மோகன் ப்ரோ பயங்கரமா பாடுறீங்களே. தேங்க்யூ ப்ரோ. வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருந்தீங்க. அவர் உட்காந்து feel நோட்ஸ் பண்ணிட்டு எழுதிட்டு இருந்தீங்களா? அவர் சும்மா பாடலடா, ரொம்ப ஃபீல் பண்ணி பாடினாரு. யாருக்காகவோ தான் இந்த பாட்டு பாடி இருக்காரு. யாருக்காக பாடுனீங்க? இது வந்து நம்ம கேட்டா நல்லா இருக்காது. ஓகேவா? சரி, okay. சரணண்ணா நீங்க கேளுங்கண்ணா யாருக்கு பாடினாங்கன்னு. மோகன்ராஜ் எந்த ஊர்? விழுப்புரமா? விழுப்புரம். சரி, ஓகே. யாருக்காக லவ் பாட்டு? யாருக்காக? லவ் ஃபெயிலியருக்காகவா? நீங்கள் லவ் ஃபெயிலியரா? நான் லவ் சக்ஸஸ்ண்ணா. லவ் சக்ஸஸா? அப்போ லைஃபே சக்ஸஸ் தான் உடு. ஓகேவா? அப்போ நான் என்னன்றேன்னா லவ் ஃபெயிலியர் பாட்டு பாடுற ஓகே, எல்லா வரிகளும் சூப்பராக எழுதியிருக்கேன். நீங்கள் தான் எழுதிருந்தா அது நல்லா எழுதியிருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் சுதியில் சேர்ந்து பாடணும். இன்னும் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப தூரம்லாம் இல்லை, விழுப்புரத்துக்கும் தாம்பரத்துக்கும் அவ்வளோலாம் அந்த மாதிரி பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் கூடுவாஞ்சேரியில் இருக்கிறீங்க விழுப்புரத்துலேருந்து, இப்போ நீங்கள் தாம்பரத்துக்கு வரேன்னா அப்போ எவ்வளோ சீக்கிரம் வந்துடலாம் பாருங்கள். அந்த போல் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தான், புரிந்துங்களா? வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அடுத்த ரவுண்ட்லாம் நீங்கள் வேறு மாதிரி இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ரவியப்பா நீங்கள் எழுதியிருக்கிற வரியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீ பாடும்போது அது ஒரிஜினலுக்கு நீங்கள் பாடுறது சேரலை. ஒரிஜினலுக்கு நீங்கள் பாடுறது ஒரிஜினல் பாடுவீங்களா? ஒரிஜினல் கொஞ்சம் பாடி காட்டுங்க. ஏலேலங்கிலியே என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. இது பாடுறீங்கல்ல, இப்போ இது மாதிரி அது முதல் பாடுறது பாடிடுறது. அது அவர் உங்களுக்கு கரெக்டாக வாசித்து காட்டுறாரு. நீங்கள் பாடுறது வந்து ரேஞ்சு மாறுது. நீங்கள் ஆரம்பமே உங்களுக்கு பல்லவியே மாறுது. உன்னோட நினைப்பு என் நெஞ்சோடு இருக்கு, ஏலேலங்கிலியே என்னை தாளாட்டும் இசையே, உன்னை காணாத நெஞ்சம் இல்லையே, அடி கண்ணம்மா காணாத நெஞ்சம் இல்லையே.
ஸ்ருதி கொடுக்கும்போதே நம்ம எடுக்கிறோம்ல, அது போல் வரிகள்லாம் சூப்பராகுது. அதான் சொன்னேன், கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான், அதெல்லாம் ஈஸியாக வந்துடலாம். ஓகேவா? வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ரவுண்டில் கண்டிப்பாக பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணு. நன்றி. தேங்க்யூண்ணா. அண்ணா நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசைண்ணா, நீங்கள் நல்லா பயங்கரமாக பாட்டு எழுதுறீங்க. இந்த பொண்ணை பார்த்தோன்னா ஒரு பாட்டு பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அவரோட திறமையை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன மாதிரி அண்ணா அதெல்லாம் கிடையாது, பொண்ணுங்க கேட்டால் வாரி வாரி திணிப்பாரு போல, நிறைய எழுதி வச்சிருக்காரு. இப்போ நீ விழுப்புரத்தில் இல்லை, லண்டனில் இருக்கிற அந்த மாதிரி நினச்சே இது. ஓகேவா? சாமி சத்தியமா நான் உன்னை விட மாட்டேன், எவன் கேட்டாலும் உன்னை விட்டு தர மாட்டேன். அவன் இடுக்கு பல்ல காட்டி ஆண்டி சிரிச்சிட்டேன், அவன் முட்டை பச்சு முக்கம் வச்சு மறைச்சிட்டேன், அவன் தம்மா துண்டு இடுப்பால இடிச்சிட்டேன், என் பிஞ்சு மனசையாண்டி செல்லம் வச்சுட்டேன். சாமி சத்தியமா நான் உன்னை விட மாட்டேன், எவன் கேட்டாலும் உன்னை விட்டு தர மாட்டேன். சாமி சத்தியமா நான் உன்னை விட மாட்டேன், எவன் கேட்டாலும் உன்னை விட்டு தர மாட்டேன். ப்ரோ பார்த்து ப்ரோ, வெளியே அவங்க அப்பா நிற்கிறாரு, உன்னை விட மாட்டாரு. ஓகே, அவர் கம்ப்ளீட்டா வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை நினைச்சு தான் பாடுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிடிக்குமா அவர் உங்க கேர்ள் ஃப்ரெண்டு? சரி, வர ஸ்டேஜஸ்லாம் வந்துட்டு அவங்கள பத்தி நிறைய பாட்டு எழுதி கொண்டு வாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நீங்க என்ன இதுல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். இப்போ உங்க செலக்டடா இல்ல வெயிட்டிங் லிஸ்ட், வெயிட் பண்ணு. கண்டிப்பாக இன்னொரு பாட்டு பாடினார்னா, பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா கண்டிப்பாக செலெக்ஷன். ஓகே ப்ரோ, போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க போயிட்டு. ஓகேங்களா? நல்ல வரிகள் எழுதுறீங்க, இன்னும் குரல் வளமும் சூப்பராகுது. அதை தெரிஞ்சு புரிஞ்சு பாண்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ. சித்திரமே ஒன்ன நானும் கொஞ்சனுமே என் மனசுக்குள்ள கோவில் கட்டுறேன். ஓகே, ஆடிஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஆடிஷன் இன்னும் பயங்கரமாக பாடு என்ஜாய் பண்ணுறதுக்காக பேனா அயூப் அவரை வந்து நம்ம கூப்பிடுறோம். ஓகே, அடுத்து வாங்க. அஜிப் என்ன சாங் பாட போகிறீங்க? என்னோட பேனா ஐயூப் என் பேர். நான் எழுதிய ஒரு காதல் ஜாலி பாடல் பாடுங்க, ரொம்ப கண்டிப்பா ஜாலியாகவே பாடுறேன். பாடுங்க, ரொம்ப ஜாலியாகவே பாடுங்க. கண்டிப்பாக எல்லாரையும் ஜாலி பண்ணினோம் இல்லையா, அதனால பண்ணுங்க பண்ணுங்க, நல்லா ஜாலி. டெய்ரி சில்க்கு என் பாதாம் மில்க் மில்க் சேக்கு கிட்ட வரியா கிட்ட வரியா, ஊ மேல சென்ட் ஸ்மெல் அடிக்குது அடி, மேலே ஒட்டிக்கவா ஊ மேலே ஒட்டிக்கவா. ஏ வருவியா நீயும் வருவியா, உன் மனச எனக்காக தருவியா, வருவியா நீயும் வருவியா, உன் மனச பிள்ளைங்களுக்கு தருவியா. டைரி சில்க்கு என் பாதாம் மில்க் மில்க் சேக்கு கிட்ட வரியா கிட்ட வரியா, பூ மேல சென்ட் ஸ்மெல் அடிக்குதடி, மேல ஒட்டிக்கவா பூ மேல ஒட்டிக்கவா. ஏ வருவியா நீயும் வருவியா, உன் மனச எனக்காக தருவியா, வருவியா நீயும் வருவியா, உன் மனச எனக்காக தருவியா. டெய்ரி சில்க்கு என் பாதாம் மில்க் மில்க் சேக்கு கிட்ட வரியா கிட்ட வரியா, பூ மேல சென்ட் ஸ்மெல் அடிக்குதடி, மேல ஒட்டிக்கவா. ராஜா போல மினுப்பா உன்னோட கண்ணு, செல்ஃபிய எடுத்துக்குவ ரொட்டில நின்று, உன்னோட முகம் அது நிலவா போல, அதுல நீயும் சொல்லிக்கிற நட்சத்திரமா. என் கூட பேசும்போது கிண்டல் பண்ண மாட்டேன்டி, கண்ணால ரொமான்ஸ் பண்ற அழகுல மயங்கிட்டேன்டி, எங்க நான் போலவான்னு சிக்னல் கொடுப்ப கண்ணால, ஐயோ பாயினுக்குறேன் பேட்டை எழுதி பேனால. ஐ சுக்குச்சி நான் உன்னோட கட்சி, அந்த காதலுக்கு அந்த இறைவன் சாட்சி, பூத கண்ணாடி வாடி முன்னாடி, சிம்பிளா தூக்க வேண்டி மாமா கில்லாடி. டைரி சில்க்கு என் பாதம் மில்க் மில்க் சேர்த்து கிட்ட வரியா கிட்ட வரியா, பூ மேல சென்ட் ஸ்மெல் அடிக்குதடி, மேல ஒட்டிக்கவா. அயூப் பயங்கரமா பாடுறீங்களே. இன்னும் ஃபுல்லாக பாடல நான், சரிங்களா? இப்போதைக்கு சரி அப்படின்னு சொல்லி. ஓகே, ஆடிஷன்ல எல்லா சரக்கையும் இறக்கிட்டா இப்படி ரவுண்டுக்கெல்லாம் தேவைப்படும்ல, ரவுண்டுக்கு கண்டிப்பா, எடுத்துருவாங்க மொத்த கண்டிப்பா. சரக்கையும். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா தப்பா நினைச்சுக்க போறீங்க. கண்டிப்பா. ஓகே, நீங்க எப்படி பாடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்க சாய்ஸ் கேட்கலாம். கண்டிப்பா யார் சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும். எல்லாருமே கடவுள் மாதிரி தான். பேனா பேனான்னு சொல்லி போய் பேனா வச்சு எழுதுறேன்னு விட்டு இந்த 2 பேனாக்கு நல்ல வேலை கொடுத்துட்டியப்பா. அது
அதான் பேனா ஐயூப் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல பேனா வச்சு பழக்கம். எங்கன்னா போனால் கூட எங்கள் அப்பா சொல்லுவார் பேனா வச்சு தானே மெச்சூர் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால பேனா ஐயூப் அப்போதுலேருந்து சின்ன வயசுலேருந்தே. நல்ல பாட்டுங்கப்பா, நல்ல வார்த்தைங்க, நல்ல சூப்பராக பாடுனீங்க. நன்றி நன்றி சந்தோஷம். நன்றி. சரணண்ணா. அவர் பேர் சரியா புரியல, என்ன பேர்? பேனா ஐயூப். பேனா ஐயூப். ஆமாம். நல்ல வார்த்தைகள் நல்லா இருந்துச்சு, வரிகள் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு, நானும் சிரிச்சுன்னு இருந்தேன். ஒரு ஜாலியாக இருந்துச்சு. நீங்களே ஜாலியாக பாடுறீங்க. கண்டிப்பாக. வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, செலெக்ஷன் தான். நன்றி நன்றி. சபேஷ் அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை. ஐயூப் பேனா ஐயூப். ஆமாண்ணா. சூப்பராக பாடினீங்க, வேறு லெவலில் பாடினீங்க. நீங்கள் பல்லவி பாடும்போது நாங்கள் ஓகே செலெக்ஷன் பண்ணிட்டோம். புரியல, நான் முன்னாடி சொல்லுங்கள். நீங்கள் பல்லவி பாடும்போது நாங்கள் செலெக்ஷன் பண்ணிட்டோம். ஓகேண்ணா ஓகே. ஓகேவா? கண்டிப்பாக உங்களோட பயணம் தொடரணும். கண்டிப்பாக எங்களோட வாழ்த்து. சேரி செல்கே பாதம் மில்க் சேக்கு கிட்ட வரியா ஓ மேல சென்ட் ஸ்மெல் அடிக்குதடி மேல ஒத்திக்கவா. ஜெம்சிங்கர்ல அடுத்து யார் பாட போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா பொத்தேரி சேட்டு. கண்ணோ ரெண்டோ கமரு கட்டு மையா என்ன பூசு தொட்டு சிரிப்புலத்தான் சாய்க்கிறடி என்ன சொந்தமாக்க பாக்கிறடி பௌர்ணமி நிலவா அழகுல அளவா போத ஏறுது உன்னை பார்த்ததொராவா நடக்கிற நடையா தாவணி உடையா அண்ணன் நடையில அவன் நடந்து போவா அதட்டு ஓர சாயம் என்ன ஏதோ பண்ணுது மாயம் அதட்டு ஓர சாயம் என்ன ஏதோ பண்ணுது மாயம் கண்ணோ ரெண்டோ கமரு கட்டு மையா என்ன போசு தொட்டு சிரிப்புலதான் சாய்க்கிறடி என்ன சொந்தமாக்க பாக்கிறடி பௌர்ணமி நிலவா அழகுல அளவா போத ஏறுது உன்னை பார்த்ததுராவா தானா நன்னா தானா நன்னா தானா நன்னா தானா நன்னா அதட்டு ஓர சாயம் என்ன ஏதோ பண்ணுது மாயம் அதட்டு ஓர சாயம் என்ன ஏதோ பண்ணுது மாயம் கண்ணோ ரெண்டோ கமரு கட்டு மையா என்ன பூசு தொட்டு கொலுசு சிலுங்கும் சத்தம் கேட்டு நான் பின்னால தினம் வருவேனடி நீ தலைய ஆட்டி சொன்னா போதும் என் உசுர உனக்கு நான் தருவேனடி வரமானியோ கிடைச்சனாக்கா என் வாழ்க்கைய நான் ரசிப்பேனடி முதலா உன்னை பார்த்த நின்னு நான் சொக்கி போனேன் பேச்சு திக்கி போனேன் ஐயோ என்ன தாண்டி பண்ண என்ன சொல்லடி போன இந்த வசியக்காரி பண்ணிட்டா வசியத்தை தான் எனக்கு உன் புருஷனாக வர போறேன் தாலி கட்டி உனக்கு இந்த வசியக்காரி பண்ணிட்டா வசியத்தை தான் எனக்கு உன் புருஷனாக வர போறேன் தாலி கட்டி உனக்கு கண்ணோ ரெண்டோ கமரு கட்டு மையா என்ன பூசு தொட்டு சேட்டு பயங்கரமா பாரு. உங்க பாட்டுக்கு ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க? கானா சேட்டு
அருமையான ஒரு மெலோடி வாய்ஸ், அருமையான ஒரு ரெக்கார்டிங் சிங்கர் அவர். பயங்கரமாக கலக்கிட்ட இந்த பாட்டு வந்து பயங்கரமான ஒரு வைரல், எல்லாத்துலையும் இன்ஸ்டாவில் இருந்து பயங்கரமான ஒரு வைரல் பாடல். சீக்கிரமாக ஒரு திரைப்படத்தில் பாடணுன்றது தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக அவரோட வளர்ச்சி இன்னும் நிறைய வரும், பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா தான் பாடினார், எந்த குறையும் இல்லை செட்டு பாட்டில். ஆனால் அவருக்கு தாலி கட்டுறதுக்கு சீக்கிரம் ரொம்ப நேரம் காத்துனுக்கிறார். ஆமாம், அந்த பொண்ணை கூப்பிட்டுனுக்கிறார் தாலி கட்டுறதுக்கு. அவர் சீக்கிரம் புருஷன் ஆயிடணுமா? நாங்கள்லாம் இங்கே அரசனாக உட்காந்துக்கிறோம், நீங்கள் புருஷன் ஆகிறதுக்கு ஆசைப்படுறீங்க. செட்டு நல்லா செலெக்ஷன் அடிக்கும். தேங்க்யூ. நல்ல சாங்கு, நல்ல கருத்து, அருமையான சாங். சிலுங்கம் சத்தம் கேட்டு நான் பின்னால தினம் வருவேனடி. நீ தலைய ஆட்டி சொன்னா போதும் என் உசுர உனக்கு நான் தருவேனடி. அடுத்து யார் வர போறாங்க? முத்து சார். அடுத்து வந்து பழவேறு காட்டிலேருந்து நரேஷ். ஹாய் தம்பி. ஹாய்ண்ணா. நரேஷ், என்ன பாட்டு பாட போகிறீங்க? ஜாலி சாங்ண்ணா. ஜாலி சாங்கா? மஜா மஜா மச்ச காலத்துக்கு. தரமா வாழ்ந்து வரும் எங்களோட சென்னையில, செத்தால பெருமை சேர்ப்போம் நாங்க பிறந்த மண்ணில. கருக்காக வரும் எங்களோட கண்ணுக்கு, கோழத்தனம் இல்லடா எங்க சென்னையில பிறந்த பொண்ணுக்கு. கோழத்தனம் இல்லடா நம்ம சென்னையில பிறந்த பொண்ணுக்கு. தரமா வாழ்ந்து வரோம் எங்களோட சென்னையில, செத்தால பெருமை சேர்ப்போம் நாங்க பிறந்த மண்ணில. கருக்காக வரும் எங்களோட கண்ணுக்கு, கோழத்தனம் இல்லடா எங்க சென்னையில பிறந்த பொண்ணுக்கு. கோழத்தனம் இல்லடா எங்க சென்னையில பிறந்த பொண்ணுக்கு. தரமா வாழ்ந்து வரோம், தரமா வாழ்ந்து வரோம், தரமா வாழ்ந்து வரோம் எங்களோட சென்னையில, செத்தால பெருமை சேர்ப்போம் நாங்க பிறந்த மண்ணில. அண்ணாநகர் வில்லி வாக்கம் பாடி சரவணா ஸ்டோருங்கோ, கொரட்டூரை தாண்டி போன நம்ப தூருங்கோ. வாங்கல வாயோட அந்த வேசப்படி வெள்ளடா, பசி எடுத்தா புல்லா தோப்பு பிரியாணி தான் கால்லடா. ஆடு கட்டி ஊருக்குள்ள பாசரம் போதாச்சிடா, கன்னிகாபுரம் புள்ளிங்க எல்லாம் எங்களுக்கு தோஸ்துடா. பேசன் வச்சு மூல கொத்துறோம் நம்ம பொறுப்பு பேட்டை, பசி எடுக்க போயிட்டு வருவோம் நாங்க வண்ணரம் பேட்டை. தாயபுரம் காக்கா தோப்பு பார்க்க மாட்டோம் திருச்சியா, நான் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வருவோம் அந்தோனியாச்சி. நாங்க செவ்வாய்க்கிழமை போயிட்டு வருவோம் அந்தோனியாச்சி. தரமா வாழ்ந்து வரோம் எங்களோட சென்னையில, சத்தால பெருமை சேர்ப்போம் நாங்க பிறந்த மண்ணில. கருக்காக தானே வரோம் எங்களோட சென்னைக்கு, கோழத்தனம் இல்லடா எங்க சென்னையில பிறந்த பொண்ணு. கோழத்தனம் இல்லடா எங்க சென்னையில பிறந்த பொண்ணுக்கு. ஓகே ப்ரோ, நீங்கள் எப்படி பாடினீங்க அப்படின்னு ஜட்ஜஸ்ட்டை கேட்டலாமா? கேட்கலாம் ப்ரோ. சொல்ல தேவையில்லப்பா, நரேஷ் நல்லா பாடினார்ப்பா. நல்ல ஒரு எனர்ஜியோடு பாடினார், நல்ல சாங்கு நல்லா பாடினார். நன்றிப்பா. செலக்டட். கேட்டதா காதுல? நன்றிண்ணா. நரேஷே, அந்த மாதிரி வெயிட்டாக பாடிடுற. சரி, ஓகேவா? செலக்ட். ஓகேவா? நன்றிண்ணா. நெக்ஸ்ட் ரவுண்ட்லாம் வேற மாதிரி அச்சு கொளுத்தணும். ஓகேவா? ஓகே. தரமா வாழ்ந்து வரோம் எங்களோட சென்னையில, செத்தால பெருமை சேர்ப்போம் நாங்க பிறந்த மண்ணில. கருக்காக தானே வரும் எங்களோட கண்ணுக்கு, கோழத்தனம் இல்லடா எங்க சென்னையில பிறந்த பொண்ணுக்கு. கோழத்தனம் இல்லடா எங்க சென்னையில பிறந்த பொண்ணுக்கு. அடுத்து வந்து கோடப்பாக்கத்துலேருந்து கானா சக்தி. ஹாய் தம்பி. சொல்லுங்கண்ணா. கோடம்பாக்கம் தானே? ஓகே, என்ன பாட்டு பாட போகிற? ஒரு துரோகமோ லைஃபோ சென்டா பண்ணு. துரோகமா லைஃபுமா? ஓகே, பாடு. வாழ்த்துக்கள். அண்ணன காலி பட்டு திண்ணைய பிடிக்கும் உலகம், கண்ணுக்கு முன்னாடியே பண்ணிட்டு போது கலகம். புது புது ஆளு கோசம் தட்டி விடுதான் நம்பல, தேவையில்லாத பழக்கத்தால மாட்டிக்கினு வம்புல. போனா போது நெத்தா
இதுங்கெல்லாம் மன்னிச்சு விட்டேன் ரொம்ப பண்ணதால தண்ணிய தெளிச்சு விட்டேன் யார் யார் எப்படின்னு நேரில் பார்த்துக்கிட்டேன் பண்ண துரோகத்தெல்லாம் மனசார ஏத்துக்கிட்டேன் அண்ணனை காலி பண்ணிட்டு அண்ணனை காலி பண்ணிட்டு அண்ணனை காலி பண்ணிட்டு திண்ணைய பிடிக்க உள்ளப்போ கண்ணுக்கு முன்னாடியே பட்டு போட்டு கல்லப்போ புது புது ஆளு கோச கட்டி விட்டுதான் நம்பல வீணா பழக்கத்தால மாட்டிக்கினேன் வம்பல நான் மாட்டிக்கினேன் வம்பல நான் மாட்டிக்கினேன் வம்பல பட்டாவ வாங்க போயிட்டு கொட்டாவ போடும் ரெண்டுக்கு ஆள பார்த்தா பின்னால ஓடும் பட்டாவ வாங்க போயிட்டு கொட்டாவ போடும் ட்ரெண்டிங்கு ஆள பார்த்தா குடு குடுன்னு பின்னால ஓடும் எங்களைய சுத்தி அப்போ இருந்துச்சு கூட்டம் கேவல பணத்து கோச வச்சாங்க ஓட்டம் நம்பி சேர்த்தாக்கா நம்பி யாரா மாறும் குழந்தைக்கு நடக்க கத்து குத்தா நம்ம மேலேயே ஏறும் வாழ்க்கையில எனக்கு ஐயோ முக்கியமான பாடம் இதுங்க ஸ்டோரிய படமா எடுத்து விட்டா 100 நாள் ஓடும் இந்த துரோகம் கூட அழியோ இந்த உலகம் கூட அழியோ அந்த துரோகம் எப்படி ஒழியோ அப்பவியா சுத்தி இருந்தா போற்று வாங்க பழியும் இதுல மாறலாம் ஸ்டோரி பல கொய்ந்த கால வாரி வெளியே போய் சொன்னா ஜனங்க துப்புதுங்க காரி டேய் அண்ணனை காலி பட்டு அண்ணனை காலி பட்டு அண்ணனை காலி பட்டு தென்னைய பிடிக்க உள்ள போவோம் கண்ணுக்கு முன்னாடியே பண்டு போது கல்லப்போ புது புது ஆளு கோச கட்டி விடுதான் நம்பல வீணா பழக்கத்தால மாட்டிக்கின வம்பல நான் மாட்டிக்கின வம்பல தட்டி விடா அந்த போல உங்கள ஓகே சத்தி பயங்கரமாக பாடியிருக்கீங்க. ஜட்ஜஸ்ட்டை கேட்டுடலாமா? சத்தி சொல்லுங்கப்பா. பாடுற சாக்கு வார்த்தைங்க சரியாக புரிய மாட்டேது எப்படி? பட்டவ வாங்க போயிட்டு கொட்டவ போடும் ட்ரெண்டிங்கு ஆள பார்த்தா பின்னால ஓடும் நம்மளைய சுத்தி அப்போ இருந்துச்சு கூட்டம் கேவல பணத்து கோச வச்சாங்க ஓட்டம் நம்பி சேர்த்தாக்கா நம்பி யாரா மாறும் நடக்க கத்து குத்தா நம்ம மேலேயே ஏறும். வேற ஏதாவது ஒரு சாங் பாடுவீங்களா? வேற ஏதாவது நடத்தவே முடியாததை நடத்தீங்க காட்டுவேன் சைக்கிள தூக்கிக்கின்னு வானத்துல ஓட்டுவேன் சிம்மே இல்லாமலே பேசுவேன்டா போன்ல நூலில் ஊஞ்சல் கட்டி ஆட போறேன் ஃபேன்ல கானா சிங்கர் நாங்க எல்லாம் ஆட போறோம் ஃபேன்ல 101 மொய் நாங்க சொல்றதெல்லாம் பொய் ஆய் தகுதுமக்குதான் தாத்தா தாத்தா கீரி டைட்டா கேட்க அடிப்பவாரி ஆய் தகுதுமக்குதா ஓ விட்டாதே மஜா பண்ணு ஓ இந்த மாதிரி பாடணும் பாட்டு. நீ இப்போ அங்கே ஜாலியாக அப்படி பார்த்துட்டு இருக்குதுன்னு பாடும்போது நீ என்ன பாடுறது உனக்கு புரியுதே இல்லையா? ஆனால் எங்களுக்கு புரியல. நீ பாடுறது அந்த மாதிரி இருந்தது. இப்போ பாடுறான் திருத்திக்கா. இப்போ பாடுறது நல்லா இருக்குது. இப்போ பாடுற மாதிரியே பாடு. அடுத்த ரவுண்டுக்கு வந்தனியால் அதே மாதிரி பாடு. ஓகேப்பா. செலெக்ஷன் ஆகிட்டேன். நன்றிப்பா. சக்தி சொல்லுங்கண்ணா. உன் பேர்லயே சக்திக்குது. நீ சக்தியோட பண்ணாதான். ஐயோ சக்திக்கு தான் புத்தி இல்லையா? நான் என்ன சொல்றது? நெக்ஸ்ட் ரவுண்ட் பண்ணிடலாம்ப்பா. ஓகே. இல்லை நீ இப்போ நல்லா பாட்டு யார் எழுதுன இந்த பாட்டெலாம்? என் ஃப்ரெண்டு சூர்யாவோட பாட்டு. அவனுக்கு ஒரு நன்றி ஒன்று சொல்லி. ஓகே. பாட்டெலாம் நல்லா எழுதுங்க. லிரிக் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, பாட்டை விட்டுறீங்க. லிரிக்ஸ் வார்த்தையே பாடணும் இங்கே டமால்னு போடணும் அப்படின்றதுங்க. ஆனால் பாட்டை விட்டுறீங்க. பாட்டு கூடயே பாடணும் லிரிக்கை. கண்டிப்பாக. ஓகேவா?
பேருக்கு ஏற்ற மாரி நீ அடுத்த வாட்டி நல்லா சக்தியோட பாடணும். ஓகேவா? செலக்ட். ஓகே. அதனை காலி பண்ணி திண்ணைய பிடிக்க உள்ளப்போ கண்ணுக்கு முன்னாடியே பட்டு போட்டு கல்லப்போ புது புது ஆளு கோச கட்டி விட்டுதான் நம்பல வீணா பழக்கத்தால மாட்டிக்கினே வம்பல நான் மாட்டிக்கினே வம்பல நான் மாட்டிக்கினே வம்பல